கலக்கல்சினிமா.com வியூவர்ஸுக்கு என்னோட வணக்கம். நான் சாண்ட்ரா எம்மி பேசுகிறேன். சிகப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தில் நான் தான் லீட் ரோலான மஹிமாவை ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு தாட்டு, இந்த படம் போஸ்டர் பார்க்கும்போது இல்லைன்னா இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, எப்படி இந்த படம் ஒரு வேளை ஒரு கிளாமர் சப்ஜெக்டாக இருக்குமோ, ஸோ இது ஒரு அடல்ட்ரி ரேட்டட் படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட கண்டென்ட்டோ இல்லை நாங்கள் நான் நடிச்சிருக்கிறதுலையோ இல்லை வசனங்கள்லையோ எதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கிளாமர் பார்க்கவே முடியாது. இல்லை ரெட் லைட் ஏரியாவை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு தப்பான ஒரு கண்டென்ட் பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், சொசைட்டிக்கான ஒரு மெசேஜ் சொல்கிற படம். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். பிகாஸ் நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் சைல்டு அப்யூஸை நிப்பாட்டுங்க அப்படின்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கிற கண்டென்ட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொசைட்டியில் நடக்கிறதுனால, இப்போ டெல்லி ரேப்பாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊர்லேயே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளால் என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும்? ஆஸ் எ ஃபீமேலாக என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆக்ட்ரஸாக என்னால் என்ன பண்ண முடியும்? அதுதான் இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிற கண்டென்ட். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் வேல்யூபிளாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு நல்ல படங்கள் லிஸ்ட்டில் தான் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் இந்த படத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தங்கமீன்களாக இருக்கட்டும் இல்லை பரதேசியாக இருக்கட்டும், நிறைய படங்கள், ஆரோகணமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கிரிட்டிசிசம் வாங்கின படம், அவார்ட்ஸ் வாங்கின படம். அந்த வகையில் அந்த பட்டியலில் உங்களுக்காக ஒரு குற்றக்கடிதல். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சிகப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற டைட்டில்னால நீங்கள் இது ஒரு ஆபாச படம் அப்படின்னு நினச்சிட்டு தியேட்டரில் வராமல் இருக்காதுங்க. எல்லோரும் வாங்க, குடும்பத்தோடு வாங்க. ஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு கேர்ள் கிட் இருக்குன்னு, ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். தியேட்டரில் படத்தை பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நான் சிவப்பு எனக்கு பிடிக்கும் திரைப்பட இயக்குனர் யுரேகா பேசுகிறேன். சமீபத்திலே சிவப்பு எனக்கு பிடிக்கும் திரைப்படம் வெளியிடப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் சென்னைக்கு சிவப்பு விளக்கு பகுதி வேண்டும், பாலியல் தொழிலாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அது மட்டுமல்ல குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு திரைப்படம். ஜல்லிக்கட்டு போன்ற தமிழ் கலாச்சார ஒரு மாபெரும் எழுச்சி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு குரல் ஆபாசமாக ஒலிப்பது போன்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு குரல் என்பதை நான் தயவு செய்து உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் சென்னை போன்ற பெருநகரத்திலே சமீப காலத்திலே வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பல பேர் இங்கு வந்தேரிகளாக வாழ்கிறார்கள். கொரியா, நைஜீரியா போன்ற வெளிநாட்டு மக்களும் இங்கே வாழ்கிறார்கள். சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சிறுசேரி ஒரு ஐடி ஒரு வாலிப பெண்ணை சில வடநாட்டு லேபராக வந்தவர்கள் அவர்கள் அது பாலியல் வன்முறை செய்து கெடுத்து கொலை செய்து தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். இவர்களெல்லாம் மும்பை, டெல்லி, கல்கத்தா போன்ற சிவப்பு விளக்கு பகுதியிலே அந்த கலாச்சாரத்துக்கு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இங்கே தமிழகத்திற்கு வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வடிகால் இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு வன்முறைகளுக்கு நம்ம தமிழ் குடும்பங்கள் ஆளாகின்றன. இன்றைக்கி சென்னையில் பார்க்கும் பொழுது பார்க்கு, பீச்சு, தேட்டர், கடற்கரை போன்ற எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுதெல்லாம் திறந்தவெளி பாலியல் காட்சிகளை பார்க்கிறோம். இரவு நேரங்களில் பாலியல் தொழிலாளிகளும் திருநங்கைகளும் சாலையில் நின்று வாடிக்கையாளர்களை அழைப்பதை பார்க்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் தொந்தரவு. இந்த தொழில்தான் வேண்டும் என்று விருப்பப்பட்டு செய்கிற பாலியல் தொழிலாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் அவர்களுக்கும் தொந்தரவு. எனவே இவர்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு பகுதியை பிரித்து வைத்துவிட்டால் அந்த பகுதிகளுக்கு தேவை உள்ளவர்கள் போகப் போகிறார்கள், தேவையில்லாதவர்கள் இங்கே அதை தவிர்த்து விடப் போகிறார்கள். இதன் மூலமாக வருகிற 7 நன்மைகளை இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும் பேசுகிறது. குறிப்பாக பாலியல் வன்முறையை தவிர்க்கலாம். அது மட்டுமல்ல பாலியல் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல HIV இந்தியாவிலே தமிழகம் முன்னிடத்தில் இருக்கிறது, உலகளவிலே 2வது இடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட எய்ட்ஸ் நோய்களை கட்டுப்படுத்தலாம். திரைப்படத்திற்கு 18 வயதுக்கு மேலே பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிற போன்ற இந்த பகுதிகளுக்கு 18 வயதுகளுக்கு உட்பட்டவர்கள் வரக்கூடாது, 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு தடையும் அங்கே உருவாக்கலாம். எனவே இதன் மூலமாக என்ன நடக்கிறது என்றால் நம்மளுடைய தமிழ் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. எனவே இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும் ஒரு ஆபாச படம் அல்ல. இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு திரைப்படமும் அல்ல. தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த
திரைப்படம் என்பதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன்.